இயேசு மலைப்பகுதியில் இருந்து கீழே இறங்கி வந்தார். அப்பொழுது பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். குஷ்டவியாதியுள்ள ஒருவன் வந்து அவர் முன் முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே, நீர் விரும்பினால் என்னை சுத்தமாக்க உம்மால் முடியும் என்றான். இயேசு தன் கையை நீட்டி அவனை தொட்டு, நான் விரும்புகிறேன், நீ சுத்தமாவாயாக என்று சொன்னார். உடனடியாகவே அவன் தனது குஷ்டவியாதியிலிருந்து குணமானான். அப்பொழுது இயேசு அவனிடம், நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடி பார்த்துக்கொள். ஆனாலும் நீ போய் உன்னை ஆசாரியருக்கு காட்டி சுகமடைந்ததற்கு சாட்சியாக மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். இயேசு கப்பர்நகூமிற்கு போனபோது ஒரு 100க்கு அதிபதி உதவி கேட்டு அவரிடம் வந்து, ஆண்டவரே, வீட்டில் எனது வேலைக்காரன் முடக்குவாதமுடையவனாய் கடும் வேதனையுடன் படுத்திருக்கிறான் என்றார். இயேசு அவரிடம், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி அதற்கு பதிலளித்து, ஐயா, நீர் எனது கூரையின் கீழ் வருவதற்கு நான் தகுதியற்றவன். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு, எனது வேலைக்காரன் குணமடைவான். ஏனெனில் நானும் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்ட ஒரு மனிதன். எனக்கு கீழும் இராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள். நான் ஒருவனிடம் போய் என்றால் போகிறான், ஒருவனிடம் வா என்றால் வருகிறான். நான் எனது வேலைக்காரனிடம் இதை செய் என்றால் அவன் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டபோது வியப்படைந்தார். அவர் தன்னை பின் செல்லுகிறவர்களிடம், நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், இவ்வளவு பெரிய விசுவாசம் உள்ள யாரையும் நான் இஸ்ரவேலில் கண்டதில்லை. நான் இதையும் உங்களுக்கு சொல்கிறேன், அநேகர் கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் வருவார்கள். அவர்கள் விண்ணரசில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருடன் விருந்தில் பங்கு பெறுவார்கள். ஆனால் அந்த அரசிற்கு உரிய மக்களோ வெளியே இருளுக்குள்ளே எரியப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். அதன் பின் இயேசு 100க்கு அதிபதியிடம், நீ போ, நீ விசுவாசத்தபடியே உமக்கு ஆகட்டும் என்றார். அந்த வேளையிலேயே அவனது வேலைக்காரன் குணமடைந்தான். இயேசு பேதுருவின் வீட்டிற்கு வந்தபோது பேதுருவின் மாமி காய்ச்சலுடன் படுக்கையில் படுத்திருப்பதை அவர் கண்டார். அவர் அவளுடைய கையை தொட்டவுடனே காய்ச்சல் அவளை விட்டு போயிற்று. அவள் எழுந்து அவருக்கு பணிவிடை செய்ய ஆரம்பித்தாள். மாலை நேரமான போது பேய் பிடித்திருந்த பலர் அவரிடம் கொண்டு வரப்பட்டார்கள். அவர் ஒரே வார்த்தையினாலே அந்த ஆவிகளை துரத்தி எல்லா நோயாளிகளையும் சுகமாக்கினார். இறைவாக்கினன் ஏசாயாவினால் கூறப்பட்டவை நிறைவேறும்படி இது நடந்தது. அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நமது நோய்களை சுமந்தார். தன்னை சுற்றி நின்ற கூட்டத்தை இயேசு கண்டபோது கடலை கடந்து மற்ற பக்கத்திற்கு போகும்படி தமது சீடர்களுக்கு உத்தரவிட்டார். அப்பொழுது ஒரு நீதிச்சட்ட ஆசிரியன் அவரிடம் வந்து, போதகரே, நீர் போகும் இடமெல்லாம் நான் உம்மை பின்பற்றுவேன் என்றார். இயேசு அதற்கு பதிலாக, நரிகள் தங்குவதற்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, ஆனால் மானிட மகனாகிய எனக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று சொன்னார். இன்னொரு சீடன் அவரிடம், ஆண்டவரே, முதலில் நான் போய் என் தகப்பனை அடக்கம் செய்துவிட்டு வர எனக்கு அனுமதி கொடும் என்றார். அதற்கு இயேசு அவனிடம், நீ என்னை பின்பற்று, இறந்தவர்களை இறந்தவர்களே அடக்கம் பண்ணட்டும் என்றார். அதன் பின் இயேசு படகில் ஏறினார். அவரது சீடர்களும் அவரை பின்தொடர்ந்து சென்றார்கள். அப்பொழுது திடீரென ஒரு கடும் புயல் கடலின் மேல் வீசியது. அலைகள் படகிற்கு மேலாக மோதியது.
இயேசுவோ நித்திரையாய் இருந்தார். சீடர்கள் அவரிடம் சென்று அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை காப்பாற்றும், நாங்கள் தண்ணீரில் மூழ்கப் போகிறோம் என்று அவரைச் சொன்னார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, நீங்கள் ஏன் இவ்வளவு பயப்படுகிறீர்கள் என கேட்டார். பின் அவர் எழுந்து காற்றையும் அலைகளையும் கடிந்து கொண்டார். அப்பொழுது கடல் முற்றுமாக அமைதியாயிற்று. அதை கண்டவர்கள் வியப்படைந்து, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் கூட இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று பேசிக் கொண்டார்கள். இயேசு மறுபக்கத்திலுள்ள கதரேனருடைய பிரதேசத்திற்கு வந்து சேர்ந்தபோது பேய் பிடித்த இருவர் கல்லறைகளிலிருந்து வந்து அவரை சந்தித்தனர். ஒருவரும் அந்த வழியாய் செல்லாதவாறு அவர்கள் மிகவும் கொடூரமானவர்களாயிருந்தார்கள். அவர்கள், இறைவனின் மகனே, உமக்கு எங்களிடம் என்ன வேண்டும்? நியமிக்கப்பட்ட காலம் வரும் முன் எங்களை சித்திரவதை செய்யவா நீர் இங்கே வந்தீர் என உரத்த சத்தமிட்டார்கள். அவர்களுக்கு கொஞ்சம் தூரத்தில் ஒரு பெரிய பன்றிக் கூட்டம் மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பேய்கள் இயேசுவிடம், நீர் எங்களை வெளியே விரட்டுவதானால் பன்றிகளின் கூட்டத்திற்குள் அனுப்பிவிடும் என கெஞ்சி கேட்டன. இயேசு அவைகளிடம், போங்கள் என்றார். எனவே அவைகள் வெளியே வந்து பன்றிகளுக்குள் புகுந்து கொண்டன. அந்த முழு பன்றிக் கூட்டமும் செங்குத்தான பக்கத்திலிருந்து விரைந்தோடி ஏரிக்குள் விழுந்து செத்தன. பன்றிகளை மேய்த்தவர்கள் பட்டணத்திற்குள் விரைந்து ஓடிப்போய் பேய் பிடித்தவர்களுக்கு நிகழ்ந்ததையும் நடந்த எல்லாவற்றையும் அறிவித்தார்கள். அப்பொழுது பட்டணத்தில் உள்ள எல்லோரும் இயேசுவை சந்திக்க வெளியே வந்தார்கள். அவர்கள் இயேசுவை கண்டபோது தங்களுடைய பிரதேசத்தை விட்டு போய்விடும்படி கெஞ்சி கேட்டார்கள்.